ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். கருணை சாகரம் என்ற தலைப்பின் கீழ் நடமாடும் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகளின் அனுக்கிரக பிரவாகத்தினை அற்புதங்களை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். மகாபெரிவா மிராக்கிள் திருச்சி பகுதி 3 இது இரண்டாவது பகுதியாக வருகின்றது. முதல்ல பகுதி 3 ஒரு 6 நிமிஷங்கள் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ தொடர்ந்து அதை சொல்ல போகிறேன். ஏன்னா இது கொடுக்கும்போது என்ன காரணத்தினால இதை நிறுத்தி இதுலேயே 3வதுலேயே 2வது பகுதி ஏன் போடுறேன்னா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமான ஒரு நிகழ்ச்சி எனக்கு மனசில் வந்தது. அதை சொல்லிட்டு தான் இதை தொடரணும்னு ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிவிட்டேன். என்ன கேட்டேன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கோவில்களுக்கெல்லாம் நான் சென்று அந்த கோயிலினுடைய சிறப்புகளை புராதனமான விஷயங்களை சேகரிப்பதற்காக ஒரு தடவை மாயவரத்தில் இருக்கக்கூடிய குத்தானூர் சரஸ்வதி கோயிலுக்கு ஒரு தடவை சென்றிருந்தேன். இப்போ நான் மாயவரத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இங்கேருந்தே பூஜைக்குள்ள சாமான்கள்லாம் வாங்கிட்டு போயிடுங்கோ. ஏன்னா அந்த குத்தானார் கோயில் அப்போ நிறைய இப்படி நிறைய பேர் அப்படியெல்லாம் வரமாட்டா. ஒரு குறிப்பிட்ட நாள் விஜயதசமி அந்த மாதிரி விசேஷமான நாட்களில் தான் வருவா எல்லாரும். நீங்கள் அங்கே பூ பழமெல்லாம் கிடைக்குங்கிறத விட நீங்கள் மாயவரத்துலேருந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடுங்கோ. பஸ்ஸும் ரொம்ப கம்மியான வண்டி தான், அதனால் ஒரு சரியான நேரத்தில் நீங்கள் போயிடுங்கோன்னு சொல்லவும், அதே மாதிரி அந்த பேருந்துலையும் போய் மாயவரத்துலேருந்து ஏறிட்டேன். அப்போ இந்த குத்தானார் கோயிலுக்கு போயின்னு இருக்கு. என்னென்ன தேவையோ எல்லா விதமான எனக்கு எவ்வளவு தூக்கின்னு போக முடியுமோ அந்த அளவுக்கு பழங்கள், அம்பாளுக்கு வேணுங்கிற புஷ்பங்கள், உதிரி புஷ்பங்கள், தொடு புஷ்பங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். அப்போ குத்தானார் கோயில் நான் இறங்கிவிட்டேன். அப்போ உள்ள கோயிலுக்குள்ளே போகிறேன். கோவில்லாம் நல்லா சன்னதியெல்லாம் நல்ல நிறைய நீளமாக நல்லா இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறேன். அப்போ அந்த கோயில் குருக்கள் சொல்கிறேன், ஒரு கொஞ்ச நேரம் இங்கே இருங்கோ, நான் இப்போ வந்துவிடுறேன், நீங்கள் பிரசாதத்தெல்லாம் கொடுங்கோ, நான் நைவேத்தியம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொஞ்சம் அப்படியே அடுத்த சன்னதிக்கு அப்படி போயிருக்கேன். அப்போ நான் அப்படியே கோயிலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம் இருக்குது. அந்த அர்த்த மண்டபத்தில் காஞ்சி மகாசுவாமிகளின் திருவுருவப்படம் அன்னைக்கு மாட்டியிருக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 18லேருந்து 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் போயிருக்கிறப்ப. அப்போ மகாபெரிவாளுடைய ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். மகாபெரிவாளுடைய ஒரு பெரிய ஒரு திருவுருவப்படம், அற்புதமான ஒரு படம் அங்கே மாட்டியிருக்கு. அது என்ன கேட்டாலும் நீங்கள் நிமிர்ந்து பார்க்கும்போது நல்ல உயரம், கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 9-10 அடிக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி இறக்கத்தில் மாட்டியிருக்கா. அப்போ நான் அதையே பார்த்து நிற்கிறேன். எனக்கு குருக்கள் வர்ற வரைக்கும் எனக்கு வேறு ஒன்றுமே தோணலை. எனக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். என்னையே நான் மறந்துவிட்டேன், அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன தோன்றதுன்னா, அந்த பூஜைக்கு வாங்கிட்டு வந்திருந்த அந்த பழம், அந்த புஷ்பங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பிரத்யோகமாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ மாயவரத்தில் நான் போகிற நேரத்தில் ஒரு அம்மா முல்லை புஷ்பத்தை ரொம்ப கெட்டியாக, அதாவது மாலை மாதிரி அப்படி கெட்டியாக தொடுத்துருக்கா. நான் சொன்னேன், அம்மா இது எனக்கு தரையலா அப்படின்னு. எடுத்துக்கோங்கோ, அதனால் என்ன அப்படின்னு கொடுத்துட்டா. அது எத்தனை முழம் என்னன்னே கேட்கல, நிறைய பூ வாங்கினேன். அதையும் சேர்த்து அந்த அம்மா கொடுத்தா. எவ்வளோ பணம் ஒன்று அதை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு திடீர்னு என்ன ஆசைன்னா, அந்த பூவை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அது பார்த்தேன்னா என் கையிலேருந்து எத்தனையோ அடிக்கி தொங்குறது. 2 கையில் இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அது கீழே வரைக்கும் பெரிய மாலை மாதிரி வந்திருக்கு அழகாக. அப்படியே அந்த அழகை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு மனசில் ஒன்று தோன்றுறது, இந்த மாலையை அப்படியே இந்த மேலே இருக்கிற மகாபெரிவாளுக்கு போட்டுள்ளாமே. இங்கே தான் மகா சரஸ்வதி இருக்காரு, உள்ளே இருக்கிறது சரஸ்வதி, இங்கே பிரத்யக்ஷ சரஸ்வதி, நடமாடும் சரஸ்வதி இருக்காளே, நம்ம இதை போட்டுடலாமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தோன்றுறது, இவ்வளோ உயரத்துக்கு ஏணி கிடச்சி நம்ம போட முடியுமா? இன்னொன்று குருக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டு அவர் ஏணி வச்சுருக்காரா, உள்ள கோவிலில் இருக்கா, ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணி பெரிவாளையே பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு என் மனசில் தோன்றுறது, மகாபெரிவா உங்களை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியாது, 24 மணி நேரமும் உங்களை ஸ்மரணை பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த ஜீவன் இருக்குன்னே நான் நம்பின்னு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு விஞ்ஞாபனம், உங்களோட திருவடியில் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்காக பெரிவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாயிட்ட குழந்தை கேட்குற மாதிரி அப்படியே பெரிவாளையே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணித்து அந்த நிமிஷம் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன 2 கையை மேலே தூக்கி அப்படியே போட்டேன். நேராக அவ்வளோ உயரத்தில் இருக்கிற மகாபெரிவாள்கிட்ட அப்படியே மாலை போட்ட மாதிரி அது போய் விழுந்துருத்து.
அப்படியே கொஞ்சம் கூட இந்த பக்கமும் அந்த பக்கம் வித்தியாசம் இல்லாத மாதிரி அப்படியே மிகச் சரியாக அந்த மாலை வந்து மகாபெரிவாளுடைய திருவுருவ படத்திலே அழகாக சென்று அமர்ந்தது. இந்த அதிசயம் வந்து என்னுடைய ஆயுசில் எனக்கு நடந்த மிகப்பெரிய பாக்கியமாகும். எனக்கு அப்படியே மெய்மறந்து நிற்கிறேன், என்ன சொல்கிறதுனே தெரியல. இத்தனை ஆண்டுகளாக சரஸ்வதியினுடைய கோயிலை பற்றி சொல்லும்போது இந்த அனுக்கிரகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியம் எனக்கு. இதை சொல்லும்போதே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் வந்து அப்படியே மெய் சிலிர்க்கிறது. அதுக்கப்புறம் உள்ள சன்னதிக்கு போய் சரஸ்வதிக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த பழங்கள்லாம் வச்சுட்டு அவள் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் குருக்கள்கிட்டையோ வேறு யாருக்கிட்டையுமோ அந்த நேரத்தில் நான் வந்து பூவை வந்து மலையாக வந்து பெரிவாளுக்கு அணிவிக்கும் போது அதை அணிவிச்சதோ அல்லது அது பக்கத்தில் யாரும் இருந்து பார்க்கக்கூட இல்லை. ஏன்னா கோயிலில் வந்து ஒன்றும் அவ்வளோ தூரம் யாருமே வரல. இப்போ நான் தான் முதல்ல வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாக நான் வந்து பூஜைக்கு போயிட்டேன். அங்கே இருக்கிறவாள்லாம் உள்ளூரில் இருக்கிறவாள்லாம் அவள் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வருவா போல். அதனால் நான் முன்னாடியே போயிட்டேன். அதனால் மாமாவும் வந்து பார்த்துட்டும் என்ன திடீர்னு பெரியவா படத்தில் இந்த மாதிரி ஒரு மாலை இருக்குது, அது கூட அவர் கவனிக்கலை. அவர் உள்ளே போய் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு அவர் உள்ளே போயிட்டார். இப்போ எனக்கு வந்து இதை வந்து சொல்லிக்கணுங்கிறது ஒன்றுமே இல்லையே. மகாபெரிவாளுக்கு வந்து மாலை போட்டணும் அப்படின்னு அவள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சோம், ஒரு விஞ்ஞாபனம் பண்ணினோம். திருவடியில் ஒரு சிறிய ஒரு வேண்டுதலை குழந்த மாதிரி வச்சேன். அது வந்து கரெக்டாக போய் பெரிவாளே வந்து அதை அப்படியே கையில் ஏற்றுண்ட மாதிரி அன்றைக்கி அமர்ந்தது. அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன் வசதி, ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கெல்லாம் வசதி கிடையாது. என் மனசில் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அதை வந்து எப்படி அந்த அழகான தமிழில் உங்களுக்கு அதை வந்து பக்தாளுக்கு சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டேன். எல்லாரும் இதை வந்து ஸ்வீகரிக்கணும். உங்கள்கிட்ட ரொம்ப நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எனக்கு சரஸ்வதி கோவிலில் வந்து நிறைய அதை ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய அம்பாளோட அனுகிரகத்தெல்லாம் சொல்லணும், நிறைய குழந்தைகளுக்கு நல்ல வித்வைத்தமாக படிக்கணும். ரொம்ப வந்து இந்த பூஜை வந்து ரொம்ப எளிமையான பூஜை. குழந்தைய கூட்டின்னு வந்து அவளோட வாயில் குங்குமம் போடுறதுங்கிறது வந்து இது ரொம்ப ஒரு எளிமையான பூஜை. இதை வந்து எப்படியாவது நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இந்த பெற்றோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனேன். இப்போ திருப்பியும் பகுதி 3 வந்து முதல் பகுதியிலேருந்து தொடர்கின்றேன். அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிவிட்டா விட்டுட்டு இந்த மாதிரி பேசின்னு இருக்கோம். இல்லைம்மா நான் வந்து ரொம்ப நாழியாக எடுத்து நீ போகிற இடத்துக்கு நானும் வரேன், நீ அந்த யார்கிட்ட போய் அந்த ஜாதகமெல்லாம் கொடுத்து நீ கேட்குறியோ கேளு, நான் வெளியில் நின்றுட்டுருக்கேன், நீ போயிட்டு வர வரைக்கும் நான் வெளியில் நின்றுருக்கேன், அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் பஸ்ஸில் ஏற்றி விட்டுடுறேன், இல்லை ரொம்ப லேட்டாக எடுத்து நான் உங்கள் வீட்லேயே கொண்டு வந்து விட்றேன். ஏன்னா நான் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் உன்னை விட வயசானவ தான், நான் போய்க்கிறேன். ஆனால் நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, எனக்கு என்னமோ உன்னை தனியாக அனுப்புறது எனக்கு தோணலை, எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் காமிச்சிருக்க, அதனால் நான் கூட வரேனே. அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலை. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அந்த பொண்ணு எங்கே போகணுமோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி போயின்னு இருக்கோம். அங்கே வந்து ஒரு பையன் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார், ஏதோ கலசமெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அபிராமி அது பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ நாங்கள் 2 பேரும் வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அந்த பொண்ணு உள்ளே போய் அவர்கிட்ட விவரங்கள்லாம் கேட்டால், அவர் ஏற்கனவே அவள் தெரிஞ்சவா போல். அதனால் அவர் சொன்ன, உங்களோட பூஜையெல்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன், ஜாதகமெல்லாம் பார்த்துட்டேன், என்னென்ன செய்யணும் உங்களுக்காக பாராயணம் பண்ணியாச்சுன்னு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட பேசி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏதோ பூவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து வெராண்டாவில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவர் என்னை பார்க்கறதுக்காக வந்தார். வந்து நீங்கள் உள்ளே வந்திருக்கலாமே அப்படின்னாரு. இல்லைப்பா, இந்த பொண்ணு வந்து எங்களுக்கு சும்மா நாங்கள் வரும்போது தான் தெரியும், இந்த மாதிரி ரொம்ப நாழி ஆகிடுத்தேன்னு ஒரு துணைக்காக வந்தேன், நீங்கள் உங்களோட இதை முடிச்சுடுங்க, நாங்கள் கிளம்பிக்கிறேன், மற்றபடி நான் உள்ளே வரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். நீங்கள் வந்து ஏதோ என்னை வந்து ஏதோ கருத்து வேறுபாடாக நினைக்கிறேன்னு தெரியறது, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு. இல்லைப்பா, நான் வந்து கஞ்சி மகாபெரிவா தான் எனக்கு எல்லாமே, நான் வந்து எந்த தனிப்பட்ட பூஜை யாருடைய இதில் அப்படியெல்லாம் வரமாட்டேன், நீங்கள் வாட்டு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் என்னை விடுறதாக இல்லை. திருப்பின்னு சொல்கிறேன், நீங்கள் எந்த காஞ்சி மகாபெரிவா உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே மகாபெரிவாலை தான் நான் மானசீக குருவாக வச்சுட்டு தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக நினைக்காதீங்கோ. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், மகாபெரிவாளுடைய வந்து எனக்கு மானசீக குருங்கிறதுக்கு ஒரு அற்புதமான செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு அப்போ என்ன பேசணுன்னே தோணலை. சரிப்பா சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நான் அமைதியாக அங்கே இருக்கிற கட்டிலே உட்காந்துவிட்டேன். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னார், அதை உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு தடவை வடக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரத்துக்கு வந்து மகாபெரிவா வந்து இந்த சாதுர்மாசியம் மாதிரி அப்படி இருக்கிற இடத்துக்கு போயிருக்க. அங்கே வந்து அங்கே வேத பாடசாலையும் நடந்துட்டுருக்கு.
அப்போ வந்து மகாபெரிவா வந்து நிறைய ஆதிசங்கர பகவத்பாதருடைய ஸ்ரீபாஷ்யத்தை வந்து மகாபெரிவா சொல்லின்னு இருக்கா. அந்த இடத்த வந்து ஒரு தடவையும் எந்தெந்த இடம் சொன்னாரோ அதை திருப்பி அந்த குழந்தைகள் மனனம் பண்ணி பெரிவாளுக்கு வந்து சிரவணம் பண்ணி ஒப்பிக்கணும். அதை வந்து பெரிவா கேட்டு வந்து அவள் அங்கீகாரம் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த பகுதி பெரிவா எடுக்கிறா. இப்படி அந்த குழந்தைகளுக்கு பெரிய பாக்கியம். ஜகத்குருவான நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய மகாபெரிவா வந்து ஸ்ரீபாஷ்யம் சொல்லி அந்த குழந்தையெல்லாம் கேட்கக்கூடிய பெரிய பாக்கியம் அன்னைக்கு. இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து 3வது பகுதியாக தர இருக்கின்றேன். மகாபெரிவா சரணம்.